நேத்து ஒரு போலாங்க உடம்பு ஐயா. போயிடுச்சு. போலாங்க ஐயா. போலாங்களா? சாரி ஐயா, உடம்பு சரியில்லை ஐயா. சிவ உடம்பு பார்த்துங்க. கடவுளால விரைவில் குணமடைங்க. என்ன காய்ச்சல், சளியா? தலைநோவு தான் ஐயா, வேற எதுவும் இல்ல. அவ்வளவுதானே? சரிங்க ஐயா. நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க. போலாங்க ஐயா, போலாங்க ஐயா. நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க. இன்று நாம் காணக்கூடிய திருத்தலம் நடுநாட்டு திருத்தலங்களிலே 12வது திருத்தலம், தலவரிசையிலே 44வது திருத்தலம். இந்த ஊரின் பெயர் அரையணி நல்லூர். இது வரலாற்று கால பெயர் அரை அணி நல்லூர். இன்றைய பெயர் அரகண்ட நல்லூர் என்று இவ்வூர் வழங்கப்படுகிறது. மக்களுடைய வழக்கிலே அரகண்ட நல்லூர் என்று வழங்கப்படுகிறது இந்த ஊர். கோயிலுக்கு எதிர்க்கரையில் பெண்ணையாற்றின் கரையிலே இந்த ஆலயம் ஒரு சிறிய பாறையின் மேல் இருக்கிறது. திருவண்ணாமலையிலிருந்து செல்லும் பொழுது பெண்ணையாற்று பாலத்தின் முன்பே இடப்பாகமாக பிரியும் விழுப்புரம் பாதையில் 1 கிலோமீட்டர் சென்றால் இந்த ஊர் உள்ளது. ஊருள் காவல் நிலையத்தினை அடுத்து வலமாக திரும்பி சிறிது தூரம் சென்று இக்கோயிலை அடையலாம். திருக்கோயிலூரிலிருந்து நகர பேருந்துகள், டவுன் பஸ் நிறைய இருக்கிறது. திருக்கோவலூரிலிருந்து வருபவர்கள் பாலத்தை கடந்து வர வேண்டும். இங்கிருந்து பார்த்தால் மறுகரையிலே உள்ள திருக்கோயில் வீரட்டேஸ்வரர் கோயிலும் ஆற்றின் இடையில் உள்ள கபிலர்மேடும் நன்கு தெரியும். நீலகண்ட முனிவர், கபிலர், பஞ்சபாண்டவர்கள் ஆகியோர் வழிபட்ட திருத்தலம். பாண்டவர்கள் வனவாசத்தின் போது இங்கு ஒரு இரவு இருந்ததாகவும் இறைவனை வழிபட்டதாகவும் கூறுகிறார்கள். அதே போல ரமண மகரிஷியை திருவண்ணாமலைக்கு வருமாறு அம்பாள் அவருக்கு உத்தரவிட்ட தலம் இந்த அரையணி நல்லூர் என்கின்ற அரகண்ட நல்லூர். இறைவனுடைய திருநாமம் ஒப்பிலாமணீஸ்வரர், அரையணிநாதர் என்பது. அம்பாளுடைய திருநாமம் சௌந்தரிய கனகாம்பிகை, அருள்நாயகி, அழகிய பொன்னம்மை என்பது. தீர்த்தம் பெண்ணையாறு, ஞானசம்பந்த பெருமானின் பாடல் பெற்ற திருத்தலம். ஒரு சிறிய பாறையின் மீது இக்கோயில் அமைந்துள்ளது. ராஜகோபுரம் 7 நிலைகளுடன் கூடியது. முகப்பு வாயில் முன் கல் தூண்கள் உள்ளன. நாங்கள் சென்ற பொழுது திருப்பணிக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தன. பிரகாரத்திலே வலம்புரி விநாயகர் தல விநாயகராக உள்ளார். இந்த உருவம் பெரிய கல் ஒன்றில் வடிக்கப்பட்டுள்ளது. நம்முடைய பொல்லாப்பிள்ளையார் கற்பக விநாயகர் கோயில் இருக்கிறது அல்லவா, அது போல ஒரு பெரிய கல்லுல அப்படியே வடிச்சிருக்காங்க. புடைப்பு சிற்பம் என்பார்கள். எப்படி பார்த்தாலும் நம்மையே நாம் பார்ப்பது போல ஒரு மாய தோற்றம் அங்கே இருக்கும். இதன் முன்பு இடப்பால் தாளமேந்தி நின்ற கோலத்திலே திருஞான சம்பந்த பெருமானுடைய திருமேனி இருக்கிறது. இங்குள்ள முருகப்பெருமானுடைய ஒவ்வொரு பகுதி தோற்றமும் மிக சிறப்பாக இருக்கும். அதாவது முருகப்பெருமான் 6 முகம் 12 கைகளோடு பார்த்திருப்பீர்கள். ஆனால் இங்கே ஒரு முகம் 6 கரங்களுடன் காட்சியளிக்கிறார் முருகப்பெருமான். கைகளில் ஆயுதங்கள் உள்ளன. வள்ளி தெய்வ யானை சமேதராக வடக்கு நோக்கி முருகப்பெருமான் இருக்கிறார். இந்த இறைவனுடைய திருமேனி சூரசம்ஹாரமூர்த்தி என்று வழங்கப்படுகிறது. விநாயகர் பக்கத்திலே விஸ்வநாதலிங்கம் உள்ளது. கருவறை மிக பழமையானது.
மூலவர் சிவலிங்கமும் மிக மிக பழமையானது. சுயம்பு திருமேனி. சாமி மேற்கு நோக்கி இருக்கிறார். அகழி அமைப்புடைய கருவறை. பாகம் முழுக்க கல்லாலும் மேற்புறம் கோபுரம் சுதையாலும் ஆனது. பிரகாரத்திலே சனி பகவான் ஒரு வினோதமான தோற்றத்தில் இருப்பார். காகத்தின் தலைமீது காலை வைத்து ஊன்றிய கோலத்தில் சனி பெருமான் அங்கே இருப்பார். பேரிடங்களில் இவ்வாறு இருக்காது. நவகிரக சன்னதி உள்ளது. பைரவர், கல்லில் வடித்துள்ள நாராயணர், நர்த்தன கணபதி, நீளமான கல்லில் வடித்துள்ள மகாவிஷ்ணு சக்கரதாரியாக நின்ற நிலையில் இருப்பது போன்ற சந்நிதிகள் உள்ளன. இதெல்லாம் ஒரே பாறையில் செதுக்கப்பட்டிருக்கின்றன. சப்தமாதாக்கள் வரிசையாக அதே கல்லில் வதிக்கப்பட்டுள்ளார்கள். நடராஜ சபைக்கு எதிர்வாயில் இருக்கிறது. மற்ற இடங்கள்லாம் நடராஜ சபையில நேர வாயில் படி இருக்காது, கொஞ்சம் சற்று விலகி இருக்கும். இங்க நேராக வாயில் படி இருக்கிறது. ஞானசம்பந்தர், வலம்புரி விநாயகர் காட்சி தருகிறார்கள். வெளிச்சுற்றிலே அண்ணாமலையார் இருக்கின்றார். அம்பாளுடைய சந்நிதி தனி கோயிலாக தெற்கு நோக்கி இருக்கிறது. அம்பிகை 4 கரங்களுடன் கூடிய நீண்ட திருக்கோணம். நீலகண்ட முனிவர் என்பவர் முதலில் இங்கு வழிபட்டு பூஜித்ததாக இக்கோயிலுடைய தல வரலாறு கூறுகிறது. இக்கோயிலின் வெளி சுற்றில் நாங்கள் சென்ற பொழுது ஒரு நடன மண்டபம் சிதிலமாகி கிடந்தது, இடிந்து தொங்கிக் கொண்டிருந்தது. இதை பற்றி அங்கு விசாரித்த போது அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலத்திலே இந்த இந்த சாமியுடைய அந்த நடன மண்டபத்தை எவரேனும் கட்டி முடிக்க வேண்டும் என்னும் நல்லெண்ணத்தால் வெண்மதி சூடினான் என்பவன் இந்த ஆலயம் இப்படி அழிந்து கிடக்கிறதே, இது புதுப்பிக்க வேண்டும் என்பதற்காக தன்னை உயிர் தியாகம் செய்கிறேன் என்று அறிவிக்கிறார். அதற்கு பிறகு பிற்காலத்தில் இந்த நடன மண்டபம் கட்டி முடிக்கப்பட அவனும் தன் உயிரை தியாகம் செய்தான் என்று சொல்கிறார். ஒரு ஆலயம் சிறப்பாக கும்பாபிஷேகமானால் நான் என் உயிரை பழி தருகிறேன் என்று வேண்டிக் கொண்டு ஒரு அன்பர் உயிர் நீத்த இடம் இந்த ஆலயம், இந்த நடன மண்டபம். ஆனால் நாங்கள் சென்று பார்த்த பொழுது இந்த வரலாற்றுக்கு மதிப்பில்லாமல் நடன மண்டபம் முழுக்க சீர்கட்டு பயன்படுத்த முடியாதபடி விழுந்து கிடந்தது. கோயிலுக்கு வெளியில் பாறைகளுக்கு இடையில் உள்ள வீமன் குளம், அதாவது தினமும் சிவபூஜை செய்யும் பழக்கமுடைய பீமன் தன்னுடைய கதையால் ஓங்கி அடித்து அங்கே உண்டாக்கப்பட்ட குளம் இருக்கிறது. ராஜகோபுரத்தின் அடிவாயிலில் குடைவரை கோயில்களாக 5 அறைகள் இருக்கின்றன. அந்த 5 அறைகளும் பஞ்சபாண்டவர் தங்கியிருந்ததாக கூறுகிறார்கள். ஆனால் தற்போது உள்ளே ஏதும் கிடையாது. இவ்வூரிலிருந்து விழுப்புரம் சாலையில் 1 கிலோமீட்டர் தொலைவில் கழுவன்குளம் என்று ஊர் இருக்கிறது. அங்கு ஊரின் புறத்தே ஒரு குளம் உள்ளது. இதை பற்றி என்ன சொல்கிறார்கள் என்றால், ஒரு காலத்திலே இத்திருக்கோயிலின் மூல வாயிலை சமணர்கள் அடைத்து விட்டார்கள். சம்பந்த பெருமான் இங்கு வந்த பொழுது பாடி திறந்து வாயிலை அடைத்த சமணர்களை கழுவேற்றியதாகவும் அவ்விடமே தற்பொழுது கழுவன் குளம் என்ற பெயரால் வழங்கப்படுகிறது என்றும் கூறுகிறார். சமணர்கள் எங்கு சென்றாலும் ஞானசம்பந்த பெருமான் இடத்து போட்டியிட்டு கழுவேறுவதை வழக்கமாக வைத்திருந்தார் போல் தெரிகிறது. இக்கோயிலுக்கு செல்லும் வழியிலே பிடாரியம்மன் கோயில் உள்ளது. இது மிக சக்தி வாய்ந்த கோயில் என்று அப்பகுதி அன்பர்கள் எல்லாம்
பக்தி சிரத்தையோடு கூறினார்கள். குளக்கரையிலே திரௌபதி அம்மன் கோயில் இருக்கிறது. இத்திருக்கோயில் உள்ள நடராஜருடைய திருமேனி மிகவும் அழகான அமைப்புடையது. இதுவும் ஏனைய உற்சவமூர்த்தங்களும் கீழையூர் கோயில், அதாவது அரையணி நல்லூர் மேலையூர் கோயில் என்று சொல்லுவது. அங்கே நாம் நேற்று பார்த்தோம் அல்லவா, திருக்கோயிலூரிலே கீழையூர் கோயில் மேலூர் கோயில் என்று அந்த கீழையூர் கோயிலில் வைக்கப்பட்டுள்ளது. இவ்வூரின் கடை வீதியில் உள்ள கடைகள் பெரும்பாலும் இந்த கோயிலுக்கு சொந்தமாக இருக்கின்றன. ஆனால் வாடகை தொகை யாரும் கொடுக்காததால் பராமரிப்பின்றி இந்த ஆலயம் கேட்பாரற்று கிடக்கிறது. இதை கேட்கவும் மனது வேதனைப்பட்டது. வேற என்ன செய்ய முடியும்ல, சண்டையா போட முடியுமா? அந்த உரைப்பு தான் ஞானசம்பந்தருக்கு பிறகு சைவத்தில் வந்த யாருக்குமே கிடையாது, நாம் உட்பட. அப்படியே வேதனையோடு செய்தி அறிந்து அப்படியே வருகிறோம். இந்த ஆலயத்தில் தினமும் 2 காலம் பூஜை நடக்கிறது. உணவு நைவேத்தியம் செய்து பூஜை நடக்கிறது. விழாக்கள் எதுவும் நாங்கள் சென்றபோது நடைபெறவில்லை. பௌர்ணமி வழிபாடு சிறப்பாக நடைபெற்றது. இன்று நாம் தரிசித்த திருத்தலம் அரையணிநாதேஸ்வரர் திருக்கோயில். திருக்கோயிலூருக்கு அருகில் உள்ள திருத்தலம். இத்திருத்தலத்திற்கு இன்றைய பெயர் அரகண்டநல்லூர். சாமி ஒப்பிலாமணீஸ்வரர் அரையணிநாதர், அம்பாள் சௌந்தரிய கனகாம்பிகை, அருள்நாயகி அழகிய பொன்னம்மை, தீர்த்தம் பெண்ணையாறு, ஞானசம்பந்த பெருமானுடைய பாடல் பெற்ற கற்பூர். இங்கே ஞானசம்பந்த பெருமான் பாடும் பொழுது, பீடினார் பெரியோர்களும் பேதமை கெட தீதிலா வீடினாள் உயர்ந்தோர்களும், வீடினார் பெரியோர்களும் பேதமை கெட தீதிலா வீடினாள் உயர்ந்தார்களும், வீடிலார் இள வெண்மதி சூடினார் மறை பாடினார் சுடலை நீர் அணிந்தார் அழல், சுடலை நீர் அணிந்தார் அழல் ஆடினார் அரையணி நல்லூர் அங்கையாள் தொழுவார்கள் என்பார். இந்த அரையணி நல்லூரில் உள்ள இறைவனை வழிபட்டால் சிறந்த சான்றோர்களாக விளங்குவார்கள். அதே போல எல்லா விதமான அறியாமையும் நீங்கி அறிவினால் உயர்வார்கள் என்று பொருள்பட ஞானசம்பந்த பெருமான் வீடினார் பெரியோர்களும் பேதமை கெட தீதிலா வீடினால் உயர்ந்தார்களும், வீடிலார் வெண்மதி சூடினார் மறை பாடினார் சுடலை நீரணிந்தார் அழல் ஆடினார் அரையணி நல்லூர் அங்கையால் தொழுவார்களே என்று பேசுவார். அவர்களை கையால் தொழுவதே, அந்த இறைவனை சென்று தொழுவதே பெரும் தவம் என்று நம்முடைய ஞானசம்பந்த பிள்ளை பேசுகிறது. ராமலிங்க வள்ளலார் ஆவலர் மாதேவா இறைவா சிவனே என முழக்கம் ஓவா அரையணி நல்லூர், அந்த ஊரிலே சதா சர்வ காலம் அடியார்கள் மாதேவா இறைவா சிவனே என்று முழக்கமிட்டு கொண்டிருப்பார்களாம். இந்த வரியை படித்து அங்கே கல்வெட்டிலே படித்து விட்டு நாங்கள் சென்ற பொழுது இருந்த இறைவனை பார்த்த பொழுது மெய்யடியாரின் அன்பிற்காக எவ்வளவு ஏங்கி கிடப்பார். ஒரு திருமுறை ஆரேனும் பாடமாட்டார்களா என்று அந்த பெருமான் காத்திருப்பது போல ஒரு வேதனையான ஒரு அனுபவம். அதற்கடுத்து பார்த்தோம் என்றால், இந்த நடுநாட்டு தலங்களிலே பெரும்பாலான சிவாலயங்கள் தொண்டை மண்டலத்திலும் சரி நடுநாட்டிலும் சரி ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடாதிபதி சகத்குரு ஸ்ரீ சங்கராச்சாரிய ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்களின் பொன்விழா திருப்பணி திட்டத்தின் கீழ் கருவறை கோபுரம் முதலியவை புதுப்பிக்கப்பட்டதாக அருகில் உள்ள ஆலயங்கள், சிறு சிறு கோயில்கள் நிறைய இருக்கின்றன.
அதிலே இன்று நாம் காணப்போகக்கூடிய அடுத்த திருத்தலம் நடுநாட்டு திருத்தலத்திலே 13வது திருத்தலம் டி எடையார் என்று இன்று மக்கள் கூறுகிறார். டி எடையார். அதனுடைய புராண பெயர் இடையாறு. திருக்கோயிலூரிலிருந்து திருவெண்ணெய்நல்லூர் வழியாக அரசூர் செல்லும் பாதையில் சித்தலிங்க மடத்தை அடுத்து இடையாறு உள்ளது. கோயில் சாலையோரத்தில் இருக்கிறது. நம்முடைய சேலம் சுகவனேஸ்வரரை வழிபட்ட சுகர்முனிவர் வழிபாடு செய்து அருள்பட்ட திருத்தலம். இறைவனுடைய திருநாமம் கிருபாபுரீஸ்வரர் இடையாற்றீசர். இறைவனுடைய திருநாமம் ஞானாம்பிகை சிற்றிடை நாயகி. சுந்தரமூர்த்தி நாயனாரின் பாடல் பெற்ற திருத்தலம். கோயில் மிகவும் பழமையானது. மேற்கு நோக்கிய சன்னதி. சுற்றுச்சுவர் முற்பக்கம் தவிர மற்ற பக்கங்களிலெல்லாம் நாங்கள் சென்ற பொழுது நன்றாக இருந்தது. 3 நிலைகளுடன் கோபுரம் உள்ளது. கொடிமரம் கிடையாது. பலிபீடம் இருக்கின்றது. நந்தியும் காணவில்லை. உள்ளே இடைப்பால் ஒரு மண்டபம் உள்ளது. அதிலே வள்ளி தேவியானை சமேத சண்முகப் பெருமான் இருக்கிறார். எஞ்சியுள்ள இடம் வாகன மண்டபமாக பயன்படுகிறது. உள் சுற்றிலே ஒரு பெரிய மருத மரம் உள்ளது. நவகிரக சன்னதி, அகஸ்தீஸ்வர லிங்கம், சண்டேஸ்வரர், சப்தமாதாக்கள், பாலாமிரத விநாயகர் முதலிய சன்னதிகள் இருக்கின்றன. கோஷ்டமுத்தங்களாக தட்சிணாமூர்த்தியும் துர்க்கையும் உள்ளார்கள். அம்பாளுக்கு தனி சன்னதி உள்ளது. இந்த திருக்கோயிலும் காஞ்சி மடத்தின் சார்பாக நாங்கள் சென்ற பொழுது திருப்பணி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இத்திருக்கோயிலே வசந்த விழா பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது. அதே போல ஆற்று திருவிழா மிக சிறப்பாக செல்லப்படுகிறது. நாள்தோறும் இத்திருக்கோயிலே 3 கால பூஜைகள் நடைபெறுகின்றன. இக்கோயிலில் இருந்து சோழர், பாண்டியர், விஜய மன்னர் காலத்திய கல்வெட்டுக்கள் பல கிடைத்துள்ளன. கல்வெட்டிலே இவ்விறைவன் மருதந்துரை உடைய நாயனார் என்று குறிப்பிடப்படுகிறார். இக்கோயில் கிபி 1471 ஒரிசா மன்னன் ஒருவனால் அழிக்கப்பட்டு பின்பு 10 ஆண்டுகள் கழித்து சாளுவன் அரசின் பிரதிநிதியால் கட்டப்பட்டதாக கல்வெட்டிலே தெரிகிறது. இங்குள்ள சண்முகனின் பெயரினை கலியுக ராம பிள்ளையார் என்று கல்வெட்டிலே குறிப்பிட்டிருக்கிறார். மிக சிறிய திருத்தலம் இருந்தாலும் மிக அற்புதமான திருத்தலம். கருணை வடிவான இறைவன். அப்பகுதியில் செல்லும் பொழுது சந்தர்ப்பம் கிடைத்தால் கண்டிப்பாக தரிசனம் செய்ய முயற்சி செய்யுங்கள். ஏனெனில் இந்த கோயில் எல்லாம் இன்று இருக்கிறதா என்று நான் தரிசித்த நிறைய கோயில் நாங்கள் சென்ற பொழுதே முக்கால்வாசி ஏதோ ஒரு நிலையில் இருந்தது. இந்த 50 ஆண்டுகளில் என்ன நிகழ்ந்ததோ சாமி நல்லா இருந்தா மகிழ்ச்சி தான். ஆக இந்த பதிவுகளை கேட்பவர்கள் அவர்கள் பகுதியிலே அந்த ஊர் சார்ந்தவர்கள் யாராவது இருந்தால் இந்த ஆலயங்களை பற்றி ஏதேனும் தகவல் கொடுத்தால் பதிவிட சிறப்பாக இருக்கும். சுந்தரமூர்த்தினார் இத்தலத்திலே பாடும் பொழுது ஊரிவாயன நாடிய வன்றன் ஊரன், ஊரிவாயான நாடிய வந்தொண்டன் ஊரன், தேருவா சிந்தை தேருமிடம் செங்கன் வெள்ளேறு ஏறுவாரை மானிடையார் இடைமருது கூறுவார் வினை எவ்விடம் மெய் குளிர்வரே. உரிவாயன நாடிய தொண்டன் ஊரன், தேருவார் சிந்தை தேரும் இடம் செங்கன் வெள்ளேர் ஏறுவாரெய்த மானிடையான் இடையார் வினைகெட வினை எவ்விட மெய் குளிர்வாரே.
வினையெல்லாம் நீங்கி மணமகளோடு வாழ்வார்கள் என்று பெருமான் பேசுகிறார். சுந்தரமூர்த்தி நாயனார் வள்ளலார் பேசும் பொழுது தாவா கடையாற்றின் அன்பதம்மை கல்லாட்சி நீக்கும் முன்ன போ கனிஷ்கா. இடையாற்றின் வாழ் நல்லியல்பே என்பார். இந்த இறைவனை வழிபட்டால் அறியாமை நீங்கும் என்ற பொருளை பேசியுள்ளார். ஆக இன்று நாம் இரண்டாவதாக திருத்தலம் கிருபாபுரீஸ்வரர் திருக்கோயில் தீ இடையார் என்று இன்று மக்களால் வழங்கப்படுகின்ற இடையாறு. இறைவன் இடையாற்றீசர் கிருபாபுரீஸ்வரர். தாய் ஞானாம்பிகை சிற்றிடை நாயகி சுந்தரமூர்த்தி நாயனாரால் பாடல் பெற்ற திருத்தலம். நாம் 2 திருக்கோயில்களை தரிசித்தோம். மீண்டும் நாளை திருவுருளால் தொடர்வோம். நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க ஐயா. நமச்சிவாய வாழ்க. வாழ்க ஐயா. நமச்சிவாய உடம்பு பாத்துங்க. நமச்சிவாய வாழ்க ஐயா. சரிங்க ஐயா. நமச்சிவாய வாழ்க ஐயா. நமச்சிவாய வாழ்க ஐயா. எல்லாரும் நல்லா இருங்கம்மா. நமச்சிவாய வாழ்க.